ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் நான் 5 o'clock எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து லைட் கேட்டெல்லாம் திறந்து வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் போட்ட கோலம் இந்த கோலம் தான். எங்கள் வீட்டில் பக்கத்தில் அந்த வாடகைக்கு இருக்கிறதுல அப்புறம் மரத்துக்கும் போட்டாச்சு. மணலிங்கம் பாருங்கள், மரத்தில் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது வேப்ப இலையை சொருகி வச்சுருக்கேன். அவன் ரொம்ப பக்திமான். அந்த இடத்துல கோலம் போடலன்னா என்னை திட்டுவான். அதனால் சரின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு விட்டேன். ஓகே சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போட்டு கேட்டை வந்து பூட்டிட்டு நான் வெளியில் வர்றப்போ எல்லா லைட்டையுமே போட்டுருவேன். திருப்பி உள்ளே வர்றப்போ ஃப்ரெண்டில் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரிய விட்டுருவேன். கொஞ்சம் ஏன்னா இருட்டாக தெரியும் இல்லையா, காலையில் வந்து வீடு இருட்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைட்டை மட்டும் போட்டு நம்ம இப்போ பூஜை ரூமுக்குள்ளே வந்தாச்சு. பூஜை ரூமுக்குள்ளே வந்து ஒரு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடவே நான் அதிகமாக சாமி கும்பிட்டேன். ஆனால் எடுத்தது கொஞ்சம் நேரம் தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா மனசில் அவ்வளோ பாரங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்கிறதுனே தெரியல. நல்லவங்களாக வாழ்ந்தாலும் இந்த உலகம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, கெட்டவனாக வாழ்ந்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்குது. எப்படி ஒரு சூழ்நிலை வாழனே தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம்ம கொள்கையிலேருந்து நம்ம மாறக்கூடாது. பிறந்தோம் இருந்தோன்னு சொல்லி இருக்காமல் நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேரோடு தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டை மனசில் வச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் வந்து குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு கீரை தான். கீரை தண்டை தனியாக நான் பண்ணேன். கீரையை வந்து கடைசலாகவும் தண்டை வந்து பொரியலாகவும் பண்ணேன். கீரை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் சீரகம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கொஞ்சம் புளி போட்டுட்டு அதே மாதிரி கீரை 2-3 தடவை வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரை மூடி போட்டு வேக வச்சாச்சு. ஒரு 2 விசில் வந்தவொடனே எடுத்து கடைச்சிட்டோம் அப்படின்னா கீரை கடைசல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு கீரை பொரியல் பண்ணுறதுக்கு தான் குக்கரை வச்சாச்சு. நான் இது கூடலாம் நம்ம ரைஸ் குக்கருமே வந்து ரைஸ் வந்துடுச்சு. சரிஞ்சில் அதையும் இறக்கி வச்சுட்டேன். கீரையும் பருப்பு ஒரு குக்கரில் வெந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த அடுப்பில் வந்து என்ன பண்ணேன்னா சட்டியை நல்லா காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கீரை தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் அந்த நரம்பெல்லாம் நல்லா எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் 2 போட்டுக்கணும். நீங்கள் சோம்பு வேணாலும் கூட போட்டுக்கோங்க. சோம்பு போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி நான் போட மாட்டேன். கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் தான் கட்டாயம் சேருங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். இஞ்சியும் பூண்டும் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கணும். அதனால் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புமே வந்து சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே கீரை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே புளிஞ்சு போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியே வந்து ஊற்றக்கூடாதுங்க. அந்த கீரை நம்ம அலசி போடுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி மட்டும்தான். அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரையில் உள்ள அந்த தண்டில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால் வந்து தண்ணி தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. நான் அலசி போட்ட அந்த தண்டை மட்டும் அப்படியே போட்டு அப்படியே ஒரு 2 பிரட்டி வேக வச்சுட்ருக்கிறேன். அப்போக்கப்போ ஒரு லெட் போட்டு மூடி போட்டு வேக வைக்க, அப்புறம் ஒரு 2 பிரட்டு அப்படிமா இருக்கணும். ஒரு மூடி வச்சு நம்ம கொஞ்சம் பிரட்டி வேக வைக்கணும். என்கிட்ட கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்தது, சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றி பாருங்கள். ஃபைனல் டேஸ்ட்டு சும்மா செம்ம கலக்கலாக இருக்கும். அப்படியே அந்த பச்சை பட்டாணியும் போட்டு கீரை தண்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா வதங்கி வரணும். நல்லா சுருள வதங்கி வரணும். அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு லெட் போட்டு மூடி போட்டு ஒரு 2 and 3 டைம்ஸ் வந்து அப்பக்கப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 3/4 பாகம் வெந்து வந்துச்சு. 75% ஒரு 80% வந்துருச்சு அப்படின்னா ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு முட்டை தான் போடுறேன். ஏன்னா நாங்கள் 4 பேர் தானே. உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை ஊற்றிக்கோங்க. அந்த முட்டையுமே போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த முட்டை வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, நான் வந்து கடையில் வாங்கின கரம் மசாலா தூள் தான் சேர்த்தேன். கரம் மசாலா ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த கரம் மசாலா போட்டு சாப்பிட்றப்போ கொத்துக்கறி இருக்குது பார்த்திங்களா, சிக்கன் கொத்துக்கறி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த கீரை தண்டு பொரியல் வந்து முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அதனால் வந்து நான் கடையில் வாங்கின கரம் மசாலா தூள் தான் போட்டு வதக்கினேன். அது கொஞ்சமாக ரொம்பலாம் போட வேண்டாங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். சுமல்காண்டி தான் போட்டு நல்லா வந்து பிரட்டி வதக்கிக்கிட்டே இருக்கும். தண்ணியே தயவு செஞ்சு விட்டுறவே கூடாது. அந்த தண்டில் வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து வதக்கிறதுக்கு சரியாக வரும். தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்த கீரை அலசி போட்ட அந்த தண்ணியிலே தான் நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு வந்தால் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இங்கிட்டு குக்கரில் வேக வச்ச கீரையை கடைச்சி நல்லா கடைஞ்சி வெங்காயம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு அப்புறம் வத்தல் போட்டு தாளிச்சாச்சு. நம்ம சமையல் வேலை முடிஞ்சாச்சு. இதோட சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. தேங்காய் சட்னிக்கு ஆட்டுறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கு.
தேங்காய் சட்டைக்கு ஆட்டணும். இது கூடால ஜெனி ஆட்டி வச்சுருவேன். எனக்கு வாக்கிங் டைம் ஆச்சு, மணி 6:30 ஆச்சு. நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சு. நான் 6:30க்கு தானே போகணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. தேங்காய் சட்டைலாம் வதக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு 2 தோசையும் ஜெனி சுட்டு கொடுத்துட்டா. அவளும் சாப்பிட்டுட்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தோசை தான். தேங்காய் சட்னிக்கு நம்ம வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, அதை வந்து ஜெனி அரைச்சி வச்சுட்டா. பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டா. தோசையும் சுட்டு வச்சு கொடுத்துட்டா. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் செஞ்ச கீரை கடைசல், அப்புறம் தண்டுக்கீரை, பச்சை பட்டாணி, முட்டை போட்டு செஞ்ச பொரியல். எல்லாமே நாங்கள் தேங்காய் எண்ணெயில் தாங்க சமைப்போம். எங்களுக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு. அது ஹெல்த்தியும் கூட. அந்த பொரியல், அப்புறம் தண்டுக்கீரை கடைசல். எவ்வளோ ஃபுல் சட்டி வச்சுருந்தேன், ஆஃப் சட்டி வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா தண்டுக்கீரையை போட்டு அப்படியேவும் சூப் மாதிரி எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு இருந்தார். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பணியாரம், இதில் பதிமுக தண்ணி. இவ்வளோ தான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். இன்னும் டீ போடலை. இனிமேல் தான் நான் டீ போட போகிறேன். பாப்பாவை ஸ்கூல் கமிச்சு வச்சுட்டு மெல்ல ரிலாக்ஸாக உட்காந்து டீ போட்டு குடிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி அவளுக்கு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. அதனால் அவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவளுக்கு வேன் வந்தவுடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாள். இல்லை அப்படின்னா வந்து என்னை போட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாள். அதனால் சரி அவள் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒயிட் ரைஸ் வந்து, ஏன்னா எனக்கு நான் எப்போயுமே வந்து பொரியல் பண்ணேன்னா ரைஸ் கம்மியாக வச்சுட்டு பொரியல் அதிகமாக வைப்பேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பாதி டிஃபன் தான் வச்சேன். அதேமாதிரி கீரை கடைசியில் வந்து நிறையா ஊற்றுனேன். நல்லா பெசஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாருங்கள், பொரியல் பாருங்கள், அந்த கிண்ணம் நிறையா வச்சுருக்கிறேன். குழந்தைகளுக்கு சத்தான ஆகாரங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி கீரை கடைசியிலும் ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் இருந்தது, அதை வச்சு விட்றேன்னு சொன்னால், இல்லைம்மா பணியாரம் நல்லா இருந்துச்சு, அதை வச்சு விடுங்கன்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு பெரும்பாலும் அங்கே சாப்பிட்ற டைம் இருக்காது, 10 தாங்காட்டி இருந்தாலும் சரி வச்சு விடுவேன். அவள் சொல்லுவாள் பஸ்ஸில் வரப்போ தான் சாப்பிட முடியுது, ஸ்கூலில் சாப்பிட டைமே பற்ற மாட்டேங்குன்னு சொல்லுவாள். சரி ஈவினிங் நேரம் பிள்ளைகளுக்கு பசங்க தானே, அந்த நேரம் பஸ்ஸில் வரப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் வச்சு விடுங்கன்னு சொன்னால், நான் மட்டும் 4-5 வச்சேன். எண்ணெயில் 4-5 பணியாரம் வச்சு அவளுக்கு டிஃபன் பாக்ஸை நம்ம பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் நம்மளோட வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்சமான டீயை போட்டு நம்ம குடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.